உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ரம்யாக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னைக்கு சம்மந்தம் பேச வர்றாங்க. தெரியும். அதோட இப்ப நான் சொல்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அவங்க பொண்ணு பார்க்க வர்றப்ப நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது. ஹேய், என்ன பாக்குற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் நீ ஒரு ரூமை விட்டே வெளியே வரக்கூடாது. அப்படி இப்படி வெளியே வந்த நல்லா இருக்காது, பாத்துக்கோ. நான் வரலன்னு. இத பாரு, இப்ப என்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் பல்ல இழிச்சிட்டு வந்து நிக்க கூடாது. இத நான் சொல்லல, இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்ட்டு என் மாமா சொல்லியிருக்காரு. உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஏய், சரியான ஊம கொட்டானா இருக்க, வாயை திறந்து சொல்ல மாட்டியா? ஹேய், இப்படி இருந்துதான் என் மாப்பிள்ளை நீ மயக்கனியா? அண்ணன் ப்ளீஸ், என் நிலைமை புரியாம நீங்க பேசாதீங்க. நான் கண்டிப்பா ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன், போதுமா? வரக்கூடாது, புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல அம்மாவை தவிர நம்ம இங்க இருக்கிறது வேற யாருக்கும் பிடிக்கல. இது தெரிஞ்சும் வெளியே போக முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். முதல்ல ஜெயா வந்ததும் உடனே இங்க இருந்து கிளம்பணும். பா, அது வரைக்கும் நடக்கிறது எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க, உள்ள வாங்க. மாமா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, இதோ மாமா வந்துட்டார். ராசு, வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ராசு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருக்கோம் தான் பேரு. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. தனியாச்சலம், நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நாம இப்படிதான் பாக்கணும்னு இருந்திருக்கு. ராசு, உன் மாப்பிள்ள வந்து என்ன கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. எப்படியாவது உன் வீட்டுல சம்பந்தம் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். தனியாச்சலம், என் தங்கச்சி பொண்ணும் என் பொண்ணு மாதிரிதான். என் பொண்ணுக்கு நான் என்ன சீர் செய்யணும், அதே மாதிரி எந்த குறையும் இல்லாம என் தங்கச்சி பொண்ணு ரம்யாவுக்கும் நான் பண்ணுவேன். ராசு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு உன் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் உசுராச்சே. மாமா, வந்தவங்கள நிக்க வச்சா பேசிட்டு இருக்கீங்க, உட்கார சொல்லுங்க மாமா. அட ஆமாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம்ல, அதான் எங்க நின்னு பேசுறோன்றதையே மறந்துட்டோம். ராசு, இவ்வளவு நாளா நம்ம ரெண்டு பேரும் சிநேகிதமா இருந்துட்டோம். இப்ப பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் சம்மதியாக போறோம். ஆமா, சரியா சொன்ன தெரியாச்சலம். சரி சரி, வாங்க எல்லாரும் உட்காருங்க. ஆமா வாங்க, உட்காருங்க 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 மாப்ள. என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்னு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னம்மா குறைச்சல, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். சந்தோஷம். விசாலாச்சி, ரம்யா ரெடி ஆயிட்டாளா பாரு. இப்ப எதுக்குமா இவ்ளோ அவசர அவசரமா மாமா எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு? ரம்யா, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா உன் மாமா உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் யோசிச்சு பண்றாரு. எதுமா என் நல்லது? எது என் நல்லது? சின்ன வயசுல இருந்து மாமா தான் என் உலகன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது இல்லன்னதும் நான் சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டேன். மாமாவை தவிர்த்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சா, இப்ப சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவு பண்ணி அவங்களையும் வர வச்சிருக்கீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? ரம்யா, ரம்யா, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆனா எங்க அண்ணன் ஏற்கனவே இந்த சிவா பண்ண விஷயத்தால ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் உனக்காக ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்றேன்னு சொல்லும் போது அதை எப்படி ரம்யா என்னால வேணான்னு சொல்ல முடியும்? சொல்லணுமா? சொல்லணும். ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறவன் நான் தான். என்னால இவ்வளவு சீக்கிரம் மாமாவை மறந்துட்டு இன்னொருத்தனோட வாழ முடியும்னு எப்படிமா உனக்கு தோணுச்சு? எப்படி தோணுச்சு? உனக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு நிஜமா எனக்கு தெரியல. இன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நடக்கட்டும், மத்ததெல்லாம் நாம அப்புறமா பாத்துக்கலாம். அப்ப மாமா கிட்ட நீ எதுவும் சொல்ல போறதில்ல? என்னன்னு சொல்ற? இப்ப எதையும் பேசி நம்ம எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ண வேணாம். நான் சொல்றது முதல்ல கேளு. நீ ஃபர்ஸ்ட் அமைதியா இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்னமோ போமா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ரம்யா, ஓ பத்மா, கீழே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. உங்க அண்ணன் ரம்யா ரெடி ஆயிட்டாளான்னு கேட்டாரு. ரம்யா, இதெல்லாம் நாம முடிவு பண்ணி நடக்கிற விஷயம் இல்லம்மா.
பத்மா, பிறந்ததுல இருந்து ரம்யா தான் சிவாவுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா விதி போன இடத்துல சிவாவை இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு சிவாவோட நம்ம வீட்ல இருக்கா. இதெல்லாம் கடவுள் முடிவு பண்ற விஷயமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க அண்ணி? உன்னோட கோவம் நியாயமானதுதான். ஆனா யோசிச்சு பாரு, இப்படி நடக்கும்னு நாம நினைச்சு பார்த்தோமா? ரம்யா சின்ன பொண்ணு, அவளுக்கு நீதான் சொல்லி புரிய வைக்கணும். அத்தை, நீங்க சொல்லி கொடுத்து கேக்குற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு என் மாமா இல்லன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல ரம்யா, நீங்க எதுவும் பேச வேணாம் அத்தை. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். இந்த பூசி முழுகிற வேலையெல்லாம் வேண்டாம். ஜனனி, அம்மாடி ஜனனி, அம்மா, நான் உள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. இல்ல, உன் மனசுக்குள்ள வேற ஏதோ இருக்கு. அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க பாரு, திரும்ப திரும்ப சொல்றேன், நீ எதையும் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற. என்ன காரணமோ தெரியல, அதை என்கிட்ட உனக்கு சொல்ல தோணல. அம்மா, இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் எனக்கு ஹெல்ப்பா இருக்கீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் உங்ககிட்ட நான் வெளிப்படையா சொல்லுவேன். என்ன நீங்க நம்பலையா? ஒண்ணு நம்பாம வேற யார நம்ப போறேன்? இன்னைக்கு என் பையன் சிவா உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணமே நீதான் ஜனனி. சரி, அதை விடு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதாமா. அப்போ வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது? என்ன விஷயமா? என்ன நடக்குது? வாமா, சொல்றேன்ல. அம்மா, வா. அம்மாடி ரம்யா, உனக்கு மாப்பிள்ளை தம்பிட்டு ஏதாவது தனியா பேசணுமா? இல்ல மாமா, நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான். எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் மாமா. சரிங்க, உங்க பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ரம்யா கூட தானே எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு வந்துட்டு இருந்தான். போதாத குறைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுல தானே வளர்ந்துட்டு இருக்கா. வீட்டுல உள்ளவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி வளர்த்திருக்கீங்க. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காமையா இருந்திருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.